ரிஷபம் 360 டிவி சேனல் நேயர்களுக்கு அபிராமி சேகரின் அன்பான வணக்கங்கள். நம்ம ரிஷபராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த பிப்ரவரி மாதம் எப்படிப்பட்ட பொதுவான பலன்கள் நடக்கும் அப்படின்னு பார்க்கலாம். அப்படி பார்க்குற போது இந்த மாதம் பார்த்தீங்கன்னா கோச்சாரத்தில் உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்துல 4 கிரகங்கள் சஞ்சரிக்கிறாங்க. அதாவது சூரியன், செவ்வாய், சுக்கிரன், புதன். அதில் உங்கள் ராசிநாதனும் சுக்கிரனும் இருக்கார். ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா இந்த மாதம் 10 தேதி வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் 9ஆம் இடத்துக்கு போகிறார். இது ஒரு பக்கம் உங்களுக்கு தெய்வ அனுகூலம். எங்கேயாவது நீண்ட தூர ஸ்தல யாத்திரை போகிறதுக்கான வாய்ப்பு, அப்படி இல்லைன்னா எதிர்பாராத தெய்வ தரிசனம், ஆலய தரிசனம் அடிக்கடி போகிறதுக்கான வாய்ப்புகள் இந்த மாதம் பாசிபிலிட்டிஸாக உங்களுக்கு இருக்குது. ஸோ இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா அப்பா இருக்கார், அப்பாவால் உங்களுக்கு ஏதாவது காரியம் ஆகணும் அப்படின்னா கண்டிப்பாக அது நடக்கும். இந்த மாதம் உங்களுடைய ஃபினான்சியல் பொசிஷன், கையில் பணம், தனம், மணி ரொட்டேஷன் பரவாயில்லாமல் இருக்கும். யாருடைய பணமாவது நம்ம கையில் ரொட்டேஷனில் இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இந்த மாதம் நீங்கள் இது அங்கேயாவது ஒரு லாங் ஜேர்னி போகிறதுக்கான ஒரு ஐடியா பண்ணுவீங்க, அல்லது டிக்கெட் ரிசர்வேஷன் பண்ணுவீங்க, புக் பண்ணுவீங்க. இதெல்லாம் பாசிபிலிட்டிஸ் நிறைய உண்டு. இது எல்லாத்துக்கும் மேலே ரொம்ப நாளாக நான் ஒரே கம்பெனியில் இருக்கேன், போர் அடிக்குது, வேறு கம்பெனி மாறணும், அல்லது இந்த கம்பெனியில் எனக்கு இருக்க பிடிக்கல, வேறு கம்பெனி போகலாமா அப்படின்னு நினைக்கிறவங்க தாராளமாக வேறு கம்பெனிக்கு ட்ரை பண்ணுறதா இருந்தால் பேப்பர் போடுங்க. அதற்கான சூழ்நிலைகள் இந்த மாதம் நிறைய இருக்குது. ஸோ நீங்கள் சேஞ்ச் ஆஃப் ப்ரொஃபஷன் உங்களுக்கு பாசிபிலிட்டிஸாக இருக்குது. சேஞ்ச் ஆஃப் ப்ரொஃபஷன் மட்டுமல்ல, சேஞ்ச் ஆஃப் கம்பெனி பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அது மட்டுமல்ல, சேஞ்ச் ஆஃப் பிளேசஸும் பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ரொம்ப நாளாக வீடு மாறணும், இடம் மாறணும், ஊர் மாறணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த மாதம் அதற்கான வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் நிறைய உண்டு. அது இல்லாமல் ரொம்ப நாளாக என்னுடைய ப்ராப்பர்ட்டி சேல் ஆகாமல் இருக்குது, விற்காமல் இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும் உங்களுடைய சொத்துக்கள் விற்பதற்கான வாய்ப்புகள், அது சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள், அக்ரிமெண்ட் போடுறதுக்கான சூழ்நிலைகள், இது எல்லாமே இந்த மாதம் ரிஷபராசியில் பிறந்தவங்களுக்கு இருக்குது. ஆக இது மட்டுமே இல்லை, உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்தை குரு பகவானும் சனி பகவானும் சேர்ந்து பார்க்குறாங்க. சொத்துக்கள் வாங்குவதற்கான வாய்ப்புகளும் உங்களுக்கு உண்டு. ஆக போத்தார் சைடு ரெண்டுமே இருக்குது. இது எப்படி ஒரே ஜாதகத்துக்கு கான்சைட் ஆகும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறது புரியுது. உங்களுடைய யாருடைய ஜாதகத்தில் எல்லாம் சொத்துக்கள் வாங்குவதற்கான வாய்ப்புகள் இருக்கும், அவங்கெல்லாம் இந்த மாதம் வாங்குறதுக்கான வாய்ப்பு. சொந்தமாக இடம், மனை, வீடு, வண்டி வாகனங்கள், வீட்டு உபயோகப் பொருட்கள், இதுக்கெல்லாம் பாசிபிலிட்டிஸ் இருக்குது. யாருடைய தனிப்பட்ட ஜாதகத்தில் ப்ராப்பர்ட்டி விற்கணும்னு இருக்கோ அவங்களுக்கெல்லாம் விற்பதற்கான சோர்சஸ் நிறையா இருக்குது. ஆக இந்த மாதம் உங்களுக்கு இயற்கையிலே நிறைய தெய்வ அனுகூலம் இருந்துக்கிட்டே இருக்குது. ஏன்னா உங்களுடைய 9ஆம் இடம் தெய்வ அனுகூலம். ஸோ எங்கெல்லாம் நீங்கள் மாறணும்னு நினைக்கிறீங்களோ அந்த மாற்றத்துக்கான வாய்ப்புகள் இந்த மாதம் நிறைய உங்களுக்கு இருக்குது. அல்லது இந்த மாதம் பார்த்தீங்கன்னா 13ஆம் தேதிக்கு அப்புறம் உங்களுடைய லைஃப்பில் உங்களுக்கு கௌரவம், அந்தஸ்து, புகழ் கூடும். உங்களுடைய ஆனர் அண்ட் ப்ரெஸ்டீஜும் கூடும். இது எல்லாமே பாசிபிலிட்டிஸாக உங்களுக்கு இருக்குது. இந்த மாதத்தில் நீங்கள் என்னெல்லாம் முயற்சி பண்ணுறீங்களோ அந்த முயற்சிகளை கொஞ்சம் பெரிய லெவலில் பண்ணுங்க. அப்போ தான் நீங்கள் சீக்கிரமாக சக்ஸஸ்ஃபுல் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. உங்களுடைய எண்ணங்கள் ரொம்ப பெரிய லெவலில் இருக்கணும், ப்ராடட் மைண்டாக இருக்கணும். எதையுமே சில விஷயங்களை நீங்கள் விட்டு கொடுத்து போகணும். அப்படி இருந்தாலே இந்த மாதம் உங்களுடைய லைஃப் ரொம்ப மகிழ்ச்சியாகவும் சந்தோஷகரமாகவும் இருக்கும். நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. லைஃப்பில் உங்களுக்கான ப்ராஜெக்ட் என்ன, எய்ம் என்ன, உங்களுடைய கோல் என்ன, அச்சீவ்மெண்ட் என்ன, இதை நோக்கி உங்களுடைய ட்ராவல் இந்த மாதம் இருந்ததுன்னா பெரிய லெவலில் நீங்கள் அதுக்கான வாய்ப்பு அடைகிறதுக்கான கிரக நிலைகள் இந்த மாதம் இருக்குது. அதுலேயும்
இந்த மாதம் 10ஆம் தேதிக்கு அப்புறம் நீங்கள் ஃபர்தராக ஏதாவது ஹையர் ஸ்டடி பண்ணுறீங்க, ஹையர் எஜுகேஷன் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஹையர் எஜுகேஷனுக்காக நீங்கள் அதர் ஸ்டேட்டோ அதர் கண்ட்ரியோ அப்ராடோ ட்ரை பண்ணுறவங்களுக்கு அதுக்கான சோர்சஸ் நிறைய உங்களுக்கு இந்த மாதம் இருந்துக்கிட்டே இருக்குது. ஸோ இந்த மாதம் உங்களுடைய 4ஆம் இடத்தை குருவும் சனியும் பார்க்கறதுனால நீங்கள் ஏதாவது சொந்த பிஸ்னஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அந்த பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தொழில் தகராறு, தொழில் நிச்சயமற்ற தன்மை, அதுக்காக தொழில் இல்லாமல் உங்களுக்கு தொழில் விட்டு விட்டு நடப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. ஸோ இந்த மாதத்தில் உங்களுடைய லவ்வில் நிறைய பிரேக்கப் இருக்குது. ஸோ லவ் சக்ஸஸ் ஆகிற மாதிரி ஒரு தோற்றம், லவ் சக்ஸஸ் ஆகல நிறைய ஸ்ட்ரகிள், பிரச்சனை, போராட்டம், பிரேக்கப் ஆவதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. ஸோ ரொம்ப நாளாக திருமணம் நடக்கலை, எனக்கு டிலே மேரேஜ் ஆகிட்டுருக்கு அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக திருமணம் உண்டு. அதற்கான வாய்ப்புகள் நிறைய இருந்துகிட்டே இருக்குது. ஸோ இந்த மாதத்தில் உங்களுடைய ப்ரொஃபஷன் எப்படி இருக்குது, கரியர் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்குறோம். அப்படி பார்க்குற போது உங்களுடைய ராசிநாதன் தான் உங்களுடைய சர்வீஸ்க்குரியவர். அவர் இந்த மாதம் 10ஆம் தேதி வரைக்கும் 8ஆம் இடத்துல இருக்கார். அப்புறமா தான் 9ஆம் இடத்துக்கு போகிறார். அதனால் வேலையில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். எந்த வேலை கிடைச்சாலும் சரி, அல்லது நீங்கள் எந்த வேலை பார்த்தாலும் சரி, நீங்கள் கவர்மெண்ட் சர்வீஸில் இருக்கலாம், ப்ரைவேட் செக்டரில் இருக்கலாம், எனி அதர் எம்என்சியில் இருக்கலாம், உங்களுடைய ஜாபை, உங்களுடைய கரியரை சாட்டிஸ்ஃபைடாக பண்ணுங்க. இல்லைன்னா வேலையில் உங்களுக்கு ஒரு ஸ்ட்ரகிள் இருக்கும், ஒரு திருப்தி இல்லாத மனநிலைகள் இருக்கும், ஒர்க் ப்ரெஷர் என்பது இருந்துக்கிட்டே இருக்கும். அதை நீங்கள் ஈஸியாக கடந்து போகணும்னா பொறுமையாகவும் நிதானமாகவும் இருங்க. அப்போ தான் இந்த மாதம் உங்களுடைய கரியரை நீங்கள் ஓரளவுக்கு கவனமாக கொண்டு போக முடியும். இல்லைன்னா வேலையில் லீவ் போட வேண்டிய சூழ்நிலைகள், ஒரு ஒரீஸ் இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இந்த மாதம் தேவையில்லாமல் கடன் வாங்காதீங்க. தேவை இருந்தால் மட்டுமே கடன் வாங்குங்க. ஒருவேளை உங்களுக்கு கடன் இருக்குன்னா பெருசாக ஒன்றும் கவலைப்படாதீங்க. பின்னாடி கிரகங்கள் மாறும் பொழுது அடைவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. இந்த மாதம் உங்களுடைய பெண் வேலையாட்கள் விஷயத்தில் கவனமாக இருங்க. அவர்களால் நமக்கு பிரச்சனைகள், போராட்டங்கள் உண்டு. அது இல்லாமல் இந்த மாதம் ஏதாவது காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் எழுதியிருந்தீங்கன்னா ரிசல்ட்டு வந்தால் நார்மலாக நமக்கு இருக்கும். அது மட்டுமே இல்லை, டிஸ்பியூட் இருக்குது, லிட்டிகேஷன் இருக்குது, வழக்கு இருக்கிறவங்கெல்லாம் ஹேரிங் எக்ஸ்டெண்ட் பண்ணுங்கள். ஜெயிக்கிற மாதிரி ஒரு தோற்றம், ஜெயிப்பதற்கான வாய்ப்புகள் கொஞ்சம் குறைவு. ஸோ இந்த மாதத்தில் நீங்கள் ஏதாவது ஷேரில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, அல்லது ரேஸ், லாட்ரி, ஆன்லைன் பிஸ்னஸில், ட்ரேடிங்கில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கொஞ்சம் அடக்கி வாசிங்க. லாபம் வர்ற மாதிரி ஒரு தோற்றம், லாபம் இல்லை. அதனால் அது விஷயத்தில் கொஞ்சம் கவனம். இந்த மாதம் உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகள் இருந்தால் அவர்களால் மகிழ்ச்சி, சந்தோஷம் இருக்குது. அதுலேயும் குறிப்பாக அந்நிய பாஷை, அந்நிய மொழி பேசும் நண்பர்களால் உங்களுக்கு சகாயம், ஆதாயம் இருக்குது. அதோட இந்த மாதம் உங்களுடைய ஆசைகள் பூர்த்தி ஆவதற்கான வாய்ப்புகளும் நிறைய உண்டு. இந்த மாதம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய குழந்தைகள் இருந்தால் குழந்தைகள் உங்களை விட்டு பிரிஞ்சிருப்பதற்கான வாய்ப்பு, அல்லது அவர்களை விட்டு நீங்கள் பிரிஞ்சு போவதற்கான சூழ்நிலைகள், அல்லது அவர்களுக்காக நீங்கள் செலவு பண்ண வேண்டிய வாய்ப்புகள், இது அத்தனையும் இந்த மாதத்தில் இருந்துக்கிட்டே இருக்கு. ஸோ இந்த மாதம் முழுவதும் எங்கெல்லாம் விநாயகர் இருக்காரோ அவரை தரிசனம் பண்ணிட்டு வாங்க. அது மட்டுமல்ல, எங்கெல்லாம் துர்க்கை இருக்கோ காளியை வழிபாடு பண்ணுங்க. எல்லாத்துக்கும் மேலே இந்த மாதம் முழுவதும் பகவான் நரசிம்மரை வழிபாடு பண்ணுங்க. ஒரு சில பிரச்சனைகள்லேருந்து நீங்கள் விடுபடுவதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். நன்றி, வணக்கம்.